நான் பதிவு செய்யப்பட்ட கட்சி எங்க வேணும் பேசுவீங்க, எங்க வேணும் என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. கேட்டுன்னா இதுவரைக்கும் ஏங்க பேர் வரல? நீங்க எடுங்க, பிரஸ் மீட்டிங் எடுக்கணும். மக்கள் பணிக்காக, மக்களின் நலனுக்காக, மக்களின் பாதுகாப்பிற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். ஏன் பயப்பட வேண்டும்? நாங்கள் ராணுவத்திலே பணி புரிஞ்சுட்டோம். இங்கே யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. எதற்காக பயப்பட வேண்டும்? தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி, தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியை ஏன் நீங்கள் அழைக்கவில்லை? இருங்க, அப்படி முடியாது. நான் இங்கதான் நிற்போம், நீங்க எடுங்க சார். எதா இருந்தாலும் பாத்தீங்களா சார்? அப்படி ஒண்ணு பயந்து இந்த நாட்டில் வாழும் தேவையில்லை. என்ன இங்க நிக்க கூடாது, அங்க நிக்க கூடாது, உள்ள வரக்கூடாது. மக்களுக்காக நாங்கள் வந்திருக்கின்றோம், மக்களின் நலனுக்காக வந்திருக்கின்றோம். தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி, தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியை நீ ஏன் அழைக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஏன் அழைக்க மாட்டீங்க? நாங்க தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யாம லெட்டர்படி கட்சியா? தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி. ஏன் முதல்வருக்கு அது கூட தெரியாதா? இல்லை என்றால் சொல்ல வேண்டும். எங்களுக்கு எதுவும் தெரியல, எந்த இதுவும் தெரியாது என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். 2020ஆம் ஆண்டு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 234 தொகுதிகளுக்கும் ஒரே சின்னத்தை, பலாப்பழம் சின்னத்தை பெற்று தனித்து களம் கண்டோம். அது மட்டுமல்ல, அதனைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட்டோம். அதனைத் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டோம். தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி, அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிட்ட கட்சி. ஏன் எங்களுடைய பெயர் பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தில் பெயர் வரவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. மிகவும் அசிங்கமாக இருக்கின்றது. என்ன விஷயம் என்றால், ஒரு முதல்வர், ஒரு தமிழக முதல்வர் அனைத்து பதிவு செய்யப்பட்ட கட்சி கூட்டம் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் எங்களுடைய பெயர் ஏன் வரவில்லை? முதல்வர் அவர்களுக்கு எங்களை கண்டால் பயமா? தைரியமாக கேட்கின்றேன், எங்களை பார்த்து பயமா? ஏன் அழைக்கவில்லை? பதிவு செய்யப்பட்ட கட்சி அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிட்டிருக்கிறோம், ஏன் எங்களை அழைக்கவில்லை?